உங்கள் சமாதானம் உங்களுடைய அறிவுக்கு எட்டாததா இருக்கும். உங்கள் சமாதானத்தை உங்களாலே புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் அனுபவிக்கிற உங்களுடைய சமாதானத்தை உங்களாலே விளங்கிக் கொள்ளவும் முடியாது, விளக்கவும் முடியாது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். இன்றைக்கு 366வது செய்தி, மாம்சமா ஆவியா, ஃப்ளஷ் ஆர் ஸ்பிரிட். மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு எளிமையாக கற்றுக் கொடுப்பாராக. பாருங்கள், மாம்சத்திலே நடப்பது என்றால் என்ன, ஆவியிலே நடப்பது என்றால் என்ன, மாம்சத்திலே நடக்கிறவர்களை எப்படி கண்டுபிடிப்பது, ஆவியிலே நடக்கிறவர்களை எப்படி கண்டுபிடிப்பது, எல்லாமே எளிது. சரிங்களா? இஸ் so simple, dearly beloved. ஆமென். ஆவியில் நடப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று எழுதியிருக்கிறது. அதாவது ஆவியிலே நடக்கிறவர்களுக்கு தோல்வி இல்லை, ஆவியிலே நடக்கிறவர்களுக்கு பயம் இல்லை, தண்டனை இல்லை. ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தரிசித்து நடப்பவர்கள் அல்ல, விசுவாசித்து நடப்பார்கள். இதை எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம். பாருங்க, எதை விசுவாசித்து நடப்பவர்கள்? ஆவியிலே நடக்கிறவர்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நடக்கிறவர்கள், ஆவியிலே நடக்கிறவர்கள். பழைய ஏற்பாட்டிலேயோ புதிய ஏற்பாட்டிலேயோ ஒவ்வொரு உதாரணத்தை சொல்லட்டுமா? ஒரே சூழ்நிலை, ஒரே வனாந்தரம், ஒரே ராட்சதர்கள். 99.999% பயந்தாங்க. உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஏனென்றால் அவர்கள் மாம்ச சிந்தையிலே நடந்தார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை அவர்களால் அறிந்து அங்கீகரிக்க முடியவில்லை தங்கள் இருதயத்தில். அதே சூழ்நிலையிலே காலேபு யோசுவாவும் ஆவியிலே நடந்தார்கள். அவர்களுக்கு தோல்வி இல்லை, அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு வெட்கம் இல்லை. எவ்வளோ பெரிய ட்ரூத், டியர்லி பிலோவட். நீங்கள் பயத்தோடும் கவலையோடும் நடுக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பவில்லை, எனவே மாம்சத்திலே நடக்கிறீர்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம், அதே சூழ்நிலை தானே, அதே வனாந்தரம் தானே, அதே ராட்சதர்கள் தானே. காலேபும் யோசுவாவும் ஆவியில் சிந்தையுடையவர்களாக இருந்தார்களே. ஏன்? தேவனுடைய வார்த்தையை நம்புனாங்க. எப்போ? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன். அருமையானவர்களே, தட் இஸ் த ட்ரூ நேச்சர் ஆஃப் அவர் காட். வாட் இஸ் ட்ரூ நேச்சர் ஆஃப் அவர் காட்? வாக்கு பண்ணி இருக்கிற எல்லாவற்றையும் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டாரு. தட் இஸ் த ட்ரூ நேச்சர் ஆஃப் காட். தேவனின் மெய்யான இயல்பு, ட்ரூ நேச்சர் ஆஃப் காட். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் அப்படி தாங்க செஞ்சார். முதல் நூற்றாண்டிலே மனிதர்களை சிருஷ்டிக்கவில்லை, 6வது நாள் தான் சிருஷ்டிக்கிறாரு. ஏன்? அவருடைய அனந்த ஞானம். 5 நாட்களும் அவனுக்கு தேவையான அத்தனையையும் சிருஷ்டித்து விட்டு, எது? வெளிச்சம் மனுஷனுக்கு தேவை, காற்று தேவை, தண்ணீர் தேவை, ஆகாரம் தேவை, இவைகள் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக சிருஷ்டித்து விட்டு அவைகளை ஆண்டு அனுபவிக்கும்படியாகவே ஆதாமையும் ஏவாளையும் படைத்த தேவன் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு முன்பதாகவே இஸ்ரவேலருக்கு தேவையான எல்லா வீடு வாசல் தோப்பு துறவையும் கானானிலே ஆயத்தம் பண்ணி வைத்துவிட்டு அழைத்த தேவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உனக்கு தேவையான அனைத்தையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களையும், உனக்கு என்னெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? பாவ மன்னிப்பு, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், எல்லாவற்றையும் சிலுவையிலே சம்பாதித்து வைத்து விட்டு தான் உன்னை 21வது நூற்றாண்டில் பிறப்பித்து அவருடைய சமாதானம்,
அவருடைய சந்தோஷம், அவருடைய இளைப்பாறுதலை உனக்கு தந்தருளி இருக்கிறார். சுருக்கமாக சொன்னால், ஆவியிலே நடப்பவர்கள் எப்பொழுதும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் காணப்படுவார்கள், தைரியசாலியாக இருப்பார்கள். அவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சூழ்நிலைகளினாலே திருட முடியாது. சிங்க கெபிக்குள்ளேயும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருப்பார்கள். ஆமென். சீருகிற நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டாலும் ஜாய்ஃபுல்லாக இருப்பாங்க. சிறைச்சாலைக்குள்ளே அடைத்து போட்டாலும் அப்படி தான் இருப்பாங்கங்க. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். ஆவியிலே நடக்கிறவர்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், அதில் உள்ள 3 நிஜங்களை உங்களுக்கு சொல்லி நான் விளக்குகிறேன். முதலாவது பாருங்க, ஆவியிலே நடக்கிறவர்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியாது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிறைச்சாலைக்குள்ளே அவர்களுக்குள்ள இருந்த ஜாய பவுலாலும் சீலாவாலும் விளங்கி கொள்ள முடியவில்லை. எப்படி இவ்வளவு சமாதானம் வருது, எப்படி இப்படி தைரியம் வருது, எப்படி நல்லா தூக்கம் வருது? புரிந்து கொள்ள முடியாத சமாதானம். இரண்டாவது, உங்கள் அறிவுக்கு எட்டாத சமாதானம். ஆவியிலே நடக்கிறவர்கள் அனுபவிக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் மனித அறிவினால் புரிந்து கொள்ள முடியாது. மூன்றாவது, உங்களாலே யாருக்கும் அதை நிரூபிக்கவும் முடியாது. ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே. யூ cannot explain that. உங்களுக்கே புரியாது, அப்புறம் எப்படி? இல்லை. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்பிரிட்? ஆவியிலே நடக்கிறது என்றால் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மாம்சமாகும் பொழுது எந்த சூழ்நிலைகளும் உங்களுடைய ரெஸ்ட்டை திருட முடியாது, உங்களுடைய பீஸை திருட முடியாது. நோ ஒன் கேன் ஸ்டீல் யுவர் ரெஸ்ட், ஜாய் அண்ட் பீஸ். அப்படியானால் நீங்கள் ஆவியின் சிந்தையில் இருக்கிறீர்களா, மாம்ச சிந்தையில் இருக்கிறீர்களா என்பதை கண்டுபிடிப்பது எளிது. ரொம்ப அழகாக கிளாசிஃபை பண்ணி படித்தோம் பாருங்க. 99.99% மாம்ச சிந்தையில் இருந்தாங்க, எக்ஸப்ட் கேலப் அண்ட் ஜாஷுவா. ரைட்? அதாவது நீங்கள் ஆவியின்படி இருக்கிறீர்கள் என்றால், ஆவியின் சிந்தையில் இருப்பீர்கள் என்றால், பிரச்சனை, குழப்பம், சவால் நிறைந்த சூழ்நிலைகள் என்பது உங்களுக்கு உங்கள் சமாதானத்தை அவைகளால் திருட முடியாது. ஆமென். உங்களுக்கு பயமும் கலக்கமும் கவலையும் இருக்கும் என்றால் அது மாம்சத்தில் இருக்கிறீர்கள். மாறாக உங்களால் புரிந்து கொள்ள முடியாத, உங்கள் அறிவுக்கு எட்டாத, மற்றவர்களுக்கு விளக்கி சொல்ல முடியாத சமாதானம் இருக்கும் என்றால் நீங்கள் ஆவியிலே நடக்கிறீர்கள். இதில் அருமையானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், உங்களுக்குள்ளே ஏற்கனவே ஆவியின் சிந்தை இருக்கின்றது. ஆவியின் சிந்தையை நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். இந்த நிஜத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் இயற்கையாகவே உங்கள் சமாதானத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுவீர்கள், இயற்கையாகவே தைரியத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுவீர்கள், இயற்கையாகவே நீங்கள் குதூகலத்தை காத்துக்கொள்ளுவீர்கள். மாத்திரமல்ல, ஒன் ஸ்டெப் அகடு போவீங்க. போய் என்ன செய்வீங்க? இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு கொடுப்பீர்கள். அருமையானவர்கள், அது வியாதியாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம். எஸ், ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எல்லாருக்கும் பயம். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 40 days. கிங் சால் அண்ட் ஹிஸ் சோல்ஜர்ஸ் 40 நாள் பயந்து பயந்து நடுங்கிறாங்க. மாம்ச சிந்தை வந்த பாருங்க. ஆட்டிடையன் ஆவியின் சிந்தை உள்ளவன். அவன் என்ன செய்கிறான்? டிசைன் பண்ணுறான் பாருங்க. என்ன டிசைன் பண்ணுறான்? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன டிசைன் பண்ணுறான்னா, இந்த யுத்தத்தில் நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன். ரைட்? ஏனென்றால் சில சத்தியங்களே அவன் அறிந்திருக்கிறான். அதில் பிரதானமான ஒரு சில சத்தியம் என்ன தெரியுமா? உடன்படிக்கையை குறித்த சில சத்தியங்களை அறிந்திருக்கிறான். உடன்படிக்கை உள்ளவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய தொடர்பில் இருக்கிறார்கள். இந்த பெலிஸ்தனுக்கும் தேவனுக்கு சம்பந்தமே இல்லை. இவனுக்கு தேவன் என்று ஒருவர் இல்லவே இல்லை. எங்களுக்கு என்ன இருக்கு? விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை இருக்கிறது.
அவனுக்கு ஆயுதம் இருக்கு. எனக்கு அதை விட ஆற்றல் மிக்க தேவனுடைய கர்த்தருடைய நாமம் இருக்கிறது. ஆமென். அவன் பிரச்சனையை அவன் தான் தீர்க்கணுங்க. என் பிரச்சனை எங்க அப்பா தீர்ப்பார். என்ன சொல்றான்? யுத்தம் கர்த்தருடையது. 40 நாட்கள் வீணாக்கி விட்டார்கள். எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமென். எனவே நான் என்ன செய்வேன்? நாளைக்கு இல்லை, இன்றைக்கு இப்பொழுதே உன் தலையை எடுப்பேன். மாத்திரமல்ல, கோலியாத் நீ ரொம்ப டாலாக இருக்க, கொஞ்சம் உட்கார் 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 உட்கார். உனக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் இருக்கார்களே, இவர்களுடைய உயிரையும் வாங்கி இவர்களுடைய சரீரங்களை ஆகாயத்து பறவைக்கு ஆகாரமாக பிரியாணி பண்ணி போடுவேன் என்று சொன்னது ஆவியின் சிந்தை. அருமையானவர்களே, எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இட்ஸ் எ வெரி சீரியஸ் மேட்டர். கதை மாதிரி நம்ம அதை படிக்கக்கூடாது. எதனால ஆவியின் சிந்தையை அந்த ஆட்டு இடையனால் காத்து கொள்ள முடிந்தது? ஆமென். அவர் மாத்திரமாங்க. வேதத்தில் யார் யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார்களோ அவர்கள் எவருமே மாம்ச சிந்தையில் இருக்கவில்லை. இன்னொரு விளக்கம் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிடும். சரியா? மாம்ச சிந்தை உடையவர்கள் அல்லது மாம்சத்தில் இருப்பவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல தீர்வை கண்டுபிடிக்க மாட்டார்கள். பிரச்சனை சவால் என்று எது வந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்த ஒரே வழி அற்புத வழிதான். சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷன் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் பிஃபோர் எனி சேலஞ்ச். எந்த சவாலுக்கு முன்பதாக வேதம் கொடுத்திருக்கிற ஒரே தீர்வு சூப்பர் நேச்சுரல் தீர்வு தாங்க. இதை நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் மாம்சத்தில் தான் நடப்பீங்க. நான் உங்களிடத்தில் ஒரு சவால் நிறைந்த கேள்வி கேட்கிறேன். வேதத்தில் எந்த பற்றாக்குறையை தீர்த்து வைப்பதற்கு யாராக இருந்தாலும் சரி, அது மோசையாக இருந்தாலும் சரி, அது எலியாவாக இருந்தாலும் எலிசாவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும், பற்றாக்குறை என்று ஒன்று வந்தால் தேவனுடைய தீர்ப்பு என்ன தீர்வு என்றால் சூப்பர் நேச்சுரல் தீர்வு தான். ரைட்? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எவ்வளவு பஞ்சம்! சமாரியாவில் குழந்தைகளை அறுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு யாரை சாப்பிடணும்? வாலிபர்களை, அதுக்கப்புறம் வயோதிபர்களை. ஏன்? சூப்பர் நேச்சுரல் தீர்வை குறித்து அந்த ஜனங்களுக்கு அறிவில்லை. தங்கள் நாவிலே இருக்கிற அதிசயமான ஆற்றலை குறித்தும் அறிவில்லை. நல்ல வேளை அங்கே எலிசா போனான் பாருங்க. நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காது. ஏனென்றால் தன்னுடைய நாவில் உள்ள அதிசய ஆற்றலையும் அறிந்திருந்தான். அப்புறம் எதை அறிந்திருந்தான்? இப்படி பயங்கரமான பற்றாக்குறை என்று ஒன்று வந்தால் இந்த பூமியிலே தேவன் வைத்திருக்கிற ஒரே விதமான தீர்வு சூப்பர் நேச்சுரல் தீர்வு தான், சூப்பர் நேச்சுரல் புரோவிஷன் தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். பாருங்கள், புதிய ஏற்பாட்டுக்கு வாங்குங்க. 25,000 பேர் இருக்காங்க. ஆண்கள், பெண்கள், வயோதிபர்கள், சிறுவர்கள், புருஷர்கள் மாத்திரம் 5,000. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இது ஒரு மிகப்பெரிய சவால், இது மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை. அப்போ இதை தீர்ப்பதற்கு ஒரே வழி அற்புத வழிதான், பரலோக வழி அற்புத வழிதான் என்கிற நிஜத்தை அறிந்திருந்ததுனால கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். விசுவாச கிரியை. கேட்குறாரு, உங்கள்கிட்ட என்னப்பா இருக்கு? ஐயா, ஒரு சிறுவன் சாப்பிடக்கூடிய 5 அப்போ 2 மீன். கொண்டா கொண்டா கொண்டா, பிரச்சனை தீர்ந்துட்டு. எத்தனை பேர் புரியுதுங்க? அருமையானவர்களே, ஆவியின் சிந்தை உடையவர்கள் அற்புதத்தை எதிர்பார்ப்பார்கள். மாம்ச சிந்தை உடையவர்கள் ப்ராக்டிக்கலாக தான் திங்க் பண்ணுவாங்க. ஏன் அந்த தோல்வி சவுலுக்கும் அவனுடைய சேனைக்கும்? அவங்க ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறாங்க. அவன் பெரிய ராட்சதனா? உண்மை. அப்போ இவன் பெரிய சேலஞ்சு. அப்போ பெரிய பிரச்சனைன்னா அங்கே என்ன நடக்கணும்? ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தீர்வு வர வேண்டும் என்று ஆட்டிடையன் அறிந்திருந்தானே. சபையை இன்றைக்கு உனக்கு அதை குறித்து ஒரு வெளிச்சம் இருக்கா? அதை குறித்து உனக்கு ஒரு வெளிச்சம் இருந்தால் தீர்வு உனக்கு தெரியும். இந்த ராட்சதனை வீழ்த்துவதற்கு நான் வீட்டில் போய் கத்தி கப்படெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. இங்கே இருக்கிற எல்லா கூழாங்கல்லுலையும் என்ன இருக்குது? சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்கள் நாம் பாக்கியவான்கள், அருமையானவர்கள். ஏனென்றால் பிரச்சனைக்கு தீர்வு உங்களுடைய நிழலிலே இருக்கிறது, உங்களுடைய வஸ்திரத்திலே இருக்கிறது, உங்கள் கரத்தில் இருக்கிற மொபைல் ஃபோனில் இருக்குது. ஏன்?
மோசே கோலில் வல்லமையாக இருந்தது தெரியுமா? எப்போவும் அவன் கையிலே வச்சுருக்கான். எது எப்பொழுதும் உங்கள் கையில் இருக்குது? உங்கள் மொபைல் ஃபோன். அதில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது அருமையானவர்களே. 100க்கும் அதிகமான நபர்களை தேவன் என்னுடைய மொபைல் ஃபோன் மூலமாக சுகமாக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய செய்தியை கேட்கிற அநேகர் தங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து ஒரு வெளிச்சம் வந்தாயிற்று. எனவே அவர்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக அநேக அற்புதங்களை அவர்கள் செய்கிறார்கள் அருமையானவர்களே. ஹல்லேலூயா, தேங்க்யூ மாஸ்டர். பாருங்கள், நம்முடைய ஆவியில் நடப்பதற்கு, அதாவது எப்பொழுதும் குதூகலமாக வாழ்வதற்கு தேவையானது என்ன தெரியுமா? வெளிப்பாடுகள் தேவை. ரெவலேஷன். where there is no revelation people perish. வெளிப்பாடு இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். தீர்க்க தரிசனம் என்ற பதம் அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க, தமிழிலேயோ ஆங்கிலத்திலேயோ. ஒரிஜினல் என்ன தெரியுமா? எங்கோ வெளிப்பாடு இல்லையோ அங்கே அழிவு தான். நானும் வெளிப்பாடு இல்லாமல் ரட்சிக்கப்பட்டு 1/4 நூற்றாண்டு எனக்கு வீணாயிட்டுருங்க. எதை குறித்து வெளிப்பாடு இல்லை? பாருங்கள், எனக்கு 3 வியாதி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ். நிம்மதியெல்லாம் போயிட்டு 2.5 கோடி ரூபா கடன், முற்றிலும் பயம் நிறைந்த வாழ்க்கை, தோல்வி நிறைந்த வாழ்க்கை. வெளிப்பாடு வந்தது பாருங்கள். காரிஸ் பைபிள் காலேஜில் போய் படித்து இந்த 15 புக்குகளை எழுதியிருக்கிற சத்தியங்களை நான் அறிந்து கொண்டதுனால என்னுடைய கொலஸ்ட்ரால் 6 மாதத்திலே காணவில்லை. 12 வருஷம் மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தேன். கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸுங்க. சத்தியத்தை அறிந்தேன், வியாதிகள் என்னை விட்டு ஓடிவிட்டன. சத்தியத்தை சரியாக அறிந்தேன், கடன்காரர்கள் என்னை விட்டு ஓடிவிட்டார்கள். ஆமென். அப்போது ஆவியிலே நடப்பதற்கு, அதாவது எப்பொழுதும் குதூகலமாக வாழ்வதற்கு உங்களுக்கு தேவையானது வெளிப்பாடுகள். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு என்ன வெளிப்பாடு தேவை என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்கிற வெளிப்பாடு தேவை. அந்த வெளிப்பாடு இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? கிறிஸ்துவை போல சிந்திப்பீர்கள், ஆட்டு இடையனை போல சிந்திப்பீர்கள். எலியா, எலிசா, பேதுரு, யார் வேற, பவுலை போல சிந்திப்பீர்கள். அது என்ன சிந்தனை? எல்லா பிரச்சனைக்கும் ஆண்ட தீர்வு இருக்குப்பா. என்னோடு சேர்ந்து சொல்லுகிறீங்களா? எல்லா பிரச்சனைக்கும் என்னிடத்தில் தீர்வு இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைங்க? உங்கள் கணவன் உன்னை விட்டு போய்விட்டானா மகளே? அல்லது மனைவி உன்னை விட்டு போயிட்டாளா? சத்தியத்தை சரியாக அறிந்து கொள். வெளிப்பாடுகளை வெள்ளம் போட பெற்றுக்கொள்ளுவாய். என்னுடைய செய்திகளை கேளு, புதிய புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுவாய். அப்பொழுது நீ தைரியமாக தேவனை விசுவாசிப்பாய். உன் மனைவியோ அல்லது உன் கணவனோ உன்னை தேடி வருவான். அருமையானவர்களே, பரிதாபமாக வாழக்கூடாதுங்க. ஐயா, நீங்கள் பரிதாபமான வாழ்க்கை வாழக்கூடாது என்பதற்காக தான் அவர் சிலுவையிலே பரிதாபமாக சிலுவையிலே தொங்கினார். நீங்கள் நன்றாக வாழ்க்கை வாழ வேண்டும், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக தான் சிலுவையிலே நல்லா இல்லாததை அவர் தெரிந்து கொண்டார். மகனே, மகளே, ஆமே. வாழ்க்கையிலே நீ வியாதியோடு வாழக்கூடாது என்பதற்கு தானே அவர் சிலுவையிலே தழும்புகள் பெற்றார். வாழ்க்கையிலே நீ தரித்திரத்தோடு வாழக்கூடாது என்பதற்கு தானே அவர் சிலுவையிலே தரித்திரர் ஆனார். வேற எதுக்காக அவர் தரித்திரர் ஆனார்? எத்தனை பேர் சிந்திக்கிறீங்க? ஐயா, நீங்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்பதற்காக தான் சிலுவையிலே அவ்வளவு கஷ்டப்பட்டார். நீ எந்த நிந்தைக்குள்ளேயும் போகக்கூடாது என்பதற்காக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நிந்தையை அடைந்தார் சிலுவையிலே. நீ சாபத்திற்குள்ளே போகக்கூடாது என்பதற்கு தானே உன்னுடைய சாபத்தை சுமந்து தீர்த்தார். ஏன் நீ சோர்ந்து போய் வாழுகிறாய்? ஏன் நீ மாம்ச சிந்தையோடு வாழுகிறாய்? அதுக்கு காரணம் சொல்லி தரட்டுமா? வெளிப்பாடு இல்லாத பிரசங்கத்தை கேட்குறான், உருப்படாமல் போயிட்டான். ஆமாம், வெளிச்சம் இல்லை. எத்தனை சதவீதத்திற்கு வெளிச்சம் இல்லை? வனாந்தரத்தில் எப்படி 99.99% வெளிச்சம் இல்லாமல் வாழ்ந்தார்களோ, இன்றைக்கு சபையிலையும் 99.99% பாஸ்டருக்கு வெளிச்சம் இல்லை. புதிய உடன்படிக்கையை குறித்து வெளிச்சமில்லை, ஆவியில் நடப்பதை குறித்து வெளிச்சமில்லை, கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் என்பதை குறித்து வெளிச்சமில்லை, தேவனை பற்றி வெளிச்சமில்லை. தங்கள் நாவிலே, தங்களுடைய சரீரத்திலே, தங்களுடைய நிழலே இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து வெளிச்சம் இல்லை. புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் அருமையானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை போல சிந்திப்பீர்கள். கிறிஸ்து எப்படிங்க சிந்திச்சார்?
எப்படி சிந்திச்சார்னு ஷார்ட்டாக சொல்லித்தரட்டா? எல்லா பிரச்சனைக்கும் தன்னிடத்தில் தீர்வு இருக்கிற அந்த சிந்தையோடு இருந்தார். எல்லா பிரச்சனைக்கும், ஆமாம், எல்லா பிரச்சனைக்கும். அவர் ஒரே ஒரு பிரச்சனையில் தான் சிக்கினாருங்க, சிலுவையில். அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று எழுதியிருக்குது. எத்தனை முறை ஒரு இடத்துல மறைந்து இன்னொரு இடத்துல தோன்றினார். அவரை கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்க வந்த பொழுது அப்படி போயிருக்க முடியாது. இல்லை, அவருடைய டியூட்டி முடிஞ்சது. ஆன் த ஃபேஸ் ஆஃப் திஸ் எர்த் வந்து விட்டது. காலம் நிறைவேறின பொழுது அவர் தன்னைத்தானே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அதுவரைக்கும் ஒரு பட்டினி, பசி அவரை அணுகவில்லை. ஒரு தோல்வி அவரை அணுகவில்லை. எந்த சத்துருவும் அணுகவில்லை. பிசாசு அணுகவில்லை. வியாதி அணுகவில்லை. தரித்திரம் அணுகவில்லை. எல்லாவற்றுக்கும் சூப்பர் நேச்சுரல் தீர்வு கொடுத்தார். அவர் தானே ஒன்றை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் தேவ வசனத்தை பெற்று இருக்கிறதுனாலே நீங்கள் தேவர்கள் என்று சொன்னாரே. அப்போ தேவனை போல சிந்திக்க நீங்கள் ஒப்பு கொடுங்க. யாராலே தேவனை போல சிந்திக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் தாங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக தாங்கள் முற்றிலுமாக வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற நிஜத்தை அறிந்தவர்கள் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவை போல சிந்திக்க முடியும். ஒரு நிஜத்தை சொல்லட்டுமா? ஐயா, நீங்கள் ஏற்கனவே கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். ரவுடி கொலை செய்ய சம்மதித்திருந்தவன் சக்க போட்டான் பாருங்க. அவனுக்கு இந்த வெளிப்பாடு இருந்ததுங்க. எந்த வெளிப்பாடு? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. உனக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது மகனே. நீ கிறிஸ்துவின் சிந்தையை ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறாய். அப்படி என்றால் என்ன பொருள்? எந்த சூழ்நிலையிலும் தேவனை போல, இயேசுவை போல உன்னாலே சிந்திக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் அவரை ஆணி அடித்து கொலை செய்தவர்களையும் அவர் நேசித்தார். அது கிறிஸ்துவின் சிந்தை. ஆபத்து நேரத்தில் ஒரு இடத்துல மறைந்து இன்னொரு இடத்துல தோன்றினார். அது கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்து செய்தவைகளை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்வது கிறிஸ்துவின் சிந்தை. கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, அங்கு உள்ள பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். அது கிறிஸ்துவின் சிந்தை. கல்லறை தோட்டத்திற்கு போனாலும் சரி, அங்கேயும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன். அது கிறிஸ்துவின் சிந்தை. கடற்கரைக்கு போனாலும் அங்கே இருக்கிற பிரச்சனை அத்தனையும் தீர்த்து வைப்பேன். அது கிறிஸ்துவின் சிந்தை. கப்பர்நகூமுக்கு போனாலும் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்தார் அல்லவா? அது கிறிஸ்துவின் சிந்தை. ஆமென். அருமையானவர்களே, உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். எப்படி பிரதர், நான் போய் கல்லறையை காலி செய்ய முடியுமா? உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்குறேங்க. ஒரு 10 வயசு பையன்ட்ட உங்கள் புல்லட்டு சாவியை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த வயசில் அந்த பைக்கை ஓட்ட அவனால் முடியாது. உங்களை பார்த்து எள்ளளவும் பொய்யுரையாத இறைமுகன் என்ன உரைத்தார்? மகனே, மகளே, நீ நான் செய்ததையும் செய்ய முடியும், இதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும் என்று சொன்னார். அப்போது அதற்கு தேவையான அதிசய ஆற்றலினால் உங்களை நிரப்பாமல் அந்த வார்த்தையை சொல்லுவாரா? இந்த ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடி. நீங்கள் ஏன் பரிதாபமாக வாழ்கிறீங்க? சூப்பர் நேச்சுரல் பவர் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்கிறதை அறியவில்லை. ஏன் அறியவில்லை? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை நீங்கள் அற்பமாக எண்ணுகிறீர்கள். நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். எந்த பாஸ்டராவது இதை பேசுகிறார்களா? எந்த விசுவாசியாவது இதை சீரியஸாக எடுக்கிறானா? நீங்கள் தேவர்கள் என்று சொன்னார். எந்த பாஸ்டருங்க இதை டிஸ்கஸ் பண்ணுறாரு? அநேக பாஸ்டருடைய பிள்ளைகளை தேவன் மறந்துட்டார். ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அவர் தானே சொன்னாருங்க வேதத்தில், நீங்கள் என்னுடைய வேதத்தை மறக்கிறீர்கள், எனவே உங்கள் பிள்ளைகளை மறந்துட்டேன். சீரியஸாக எடுங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து என்னென்ன சொல்லியிருக்கிறார்? ஒரு 10 வசனம் எடுங்க. ஒரு 10 வசனம் நான் சொல்லட்டுமா? நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகளை பரலோகம் கட்டவிழ்க்கும். அப்போ எவைகளை கட்டவிழ்க்கணும்? வியாதிக்காரர்களுக்கு சுகத்தை கட்டவிழுங்கள். தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சொல்லி கட்டவிழுங்கள். சுமாராக படிக்கிற பையன் வரான், நீங்கள் கட்டவிழ்ப்பதே பரலோகம் கட்டவிழ்க்கும். தம்பி, இன்னையிலேருந்து பெஸ்ட்டாக படிப்பா, நீ கலெக்டர் ஆயிடுவா, நீ ஆசீர்வாதத்தை கட்டவிழுங்கள், பரலோகம் கட்டவிழ்க்கும். எதை கட்டவிழ்த்தான் எலியா? எதை கட்டவிழ்த்தான்?
51 பேர் அவரை ஈட்டியோடையும் கத்தியோடையும் வந்துட்டாங்க பிடிச்சிட்டு போகிறதுக்கு. பரலோகத்திலிருந்து அக்கினியை கட்டவிழ்த்தான், அத்தனை பேரையும் அவித்து போடவில்லையா? அந்த தேவன் மாறிவிட்டாரா மகனே மகளே? அல்லது எலியா உங்களை விட பெரிய ஆளா? கிடையாதுங்க. எலியா எலிசா எல்லாரும் கீழான உடன்படிக்கை கீழே வாழ்ந்தாங்க. நம்ம மேலான உடன்படிக்கை கீழே வாழ்கிறோம். அவங்க யாருமே நம்ம பக்கம் வர முடியாது. அப்படி என்றால் என்ன பொருள்? எலியா எலிசா செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் உங்கள் நாவில் இருக்குங்க, உங்கள் நிழலில் இருக்குங்க, உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்குங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமே, நீ பாக்கியவானாய் இருக்கிறாய் என்பதை என்றைக்கு நீ அறிந்து கொள்ளப் போகிறாய்? ஆமென். இயேசு தான் சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராதுன்னார். அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கலைன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, மரியாதை கொடுக்கல. நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கவில்லை என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை சந்தேகிக்கிற அளவுக்கு நீங்கள் துணிகரமான பாவம் செய்கிறீங்க. அந்த பாவத்தை செய்யாதீங்க அருமையானவர்களே. ஆமென். யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்ன வார்த்தைக்கும் சபைக்கும் இன்னைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதாங்க? இந்த வார்த்தைகளை நீங்கள் அற்பமாக எண்ணுகிறதுனால தான் நீங்கள் மாம்ச சிந்தையோடு வாழுகிறீர்கள். வாழ்க்கையெல்லாம் தோல்வியோடு வாழுகிறீர்கள். உற்சாகம் இல்லை, குதூகலம் இல்லை, நம்பிக்கை இல்லை, தீர்வு இல்லை. இதற்காகவா தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே பலியாக்கினார்? கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை அறிந்து கொள்ள. அருமையானவர்களே, ஜாக்கிரதையா இருங்கள். தேவன் உங்களை நம்பி இருக்கிறார். ஆமா, பாருங்கள், பிதாவின் அன்பையும் நேசத்தையும் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் சந்தேகிக்கவில்லை, எப்பொழுதும் சந்தேகிக்கவில்லை. சிலுவையிலே உலகத்தார் எல்லாருடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்து மேலே வைக்கப்பட்டது. அப்பொழுதும் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய அன்பை சந்தேகிக்கவில்லை. ஸோ நீயும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய அன்பை சந்தேகிக்காமல் இருப்பது ஆவியின் சிந்தை. ஆமென். கிறிஸ்துவுக்குள் முற்றிலுமாக நீ தகுதியாக்கப்பட்டு இருக்கிறாய் என்பதை அறிந்து அங்கீகரிப்பது ஆவியின் சிந்தை. கிறிஸ்துவுக்குள்ளாக நீ முற்றிலும் தகுதியாக்கப்பட்டு இருக்கிறாய் என்கிற நிஜத்தை ஏற்றுக்கொள்ளுவது ஆவியின் சிந்தை. நீ சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் நீயே தீர்வாக இருக்கிறாய் என்பதை உன் மனம் ஏற்றுக்கொண்டால் நீ ஆவியின் சிந்தையில செயல்படுகிறாய். அப்போ எப்படி ஐயா இந்த வெளிச்சத்துக்குள்ள வர்றது? என்னுடைய செய்திகளை கேளுங்க, ஆண்ட்ரூமுக்கு செய்திகளை கேளுங்க, பில் வின்சன் கேளுங்க, பில் ஜான்சன் கேளுங்க, கென்னத் கோப்பலன் கேளுங்க. இந்த புஸ்தகங்களை வாங்கி வாசியுங்கள் அருமையானவர்களே. அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்களா? ஆவியின் சிந்தையிலே நடப்பீர்கள், உங்கள் வழிகளிலெல்லாம் நெய்யாய் பொழியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.